வெல்கம் டு லால் பம்கின் 123 சேனல். வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நம்ம புதுமையாக ஒரு டிஃபன் வெரைட்டி செய்ய போகிறோம். அவலை வைத்து கொண்டு அடை செய்வது எப்படி என்பதை பற்றி தான் நாம் பார்க்க போகின்றோம். அவல் அடையும் அதற்கு தொட்டுக்கொள்வதற்கு சின்ன வெங்காய சட்னியும் செய்து அருமையாக அசத்திருக்கின்றோம். அதை எவ்வாறு செய்வது என்பதை காண நீங்களும் மிகவும் ஆவலாக இருப்பீர்கள் அல்லவா நேயர்களே? வாங்கள் வீடியோவிற்குள்ளே போகலாம். அவல் அடை பண்ண போகிறேன். அந்த அவல் அடைக்கு தேவையானது இந்த கப்பால் 3 கப்பு அவல் போட்டிருக்கேன். 3 கப்பு அவல். இதை அப்புறம் 3 கப்பு அவல். இதில் 3/4 கப்பு வேர்க்கடலை. தேவையான பொருள் மட்டும் முதல்ல பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறேன். 3/4 கப்பு வேர்க்கடலை, ஒரு 5 ஸ்பூன் பொட்டுக்கடலை. இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த அவலை நல்லா களைஞ்சிட்டு அதை கொஞ்சம் ஊற வைக்க போகிறோம். எப்படி பண்ண போகிறேன்றத பார்க்கலாம். இந்த அடைக்கு தேவையான பொருளை இதோட ஆட் பண்ணுறது: 1 கப்பு கொத்தமல்லி, 1 கேரட்டு, 2 பெரிய வெங்காயம். இதை பண்ணும்போது எப்படி செய்யறதுன்னு நான் சொல்கிறேன். இந்த அவல் அடைக்கு சைட் டிஷ் கார சட்னி சாப்பிட்லாம், சின்ன வெங்காய சட்னி சாப்பிட்லாம். நான் இன்னைக்கு சின்ன வெங்காய சட்னி பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். வெள்ளை அவல் தான் வேணுன்றது இல்லை, இதோட சிவப்பு அவல் வேணும்னாலும் வச்சு பண்ணலாம். திக்கு அவல், தின் அவல், 2 அவல்லையும் 3 டைப்லேயும் பண்ணலாம். இப்போ இந்த அவலை நல்லா ஒரு 3-4 தடவை நல்லா களைஞ்சிட்டேன். அந்த அழுக்கெல்லாம் போயிடும். இதை என்ன பண்ணோம், தண்ணியில் வச்சு ஊற வைக்க வேண்டாம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணியை விட்டு பெசரி ஒரு 10 நிமிஷம் வச்சு வைங்கோ. நல்லா கும்முன்னு ஊறி. அதான் இது பண்ணிட்டு அதை பிசைஞ்சு அப்படியே 10 நிமிஷம் மூடி விட்டுட்டோம்னா அது பாட்டுக்கு ஊறின்னு இருக்கட்டும். அடுத்த ப்ராசஸ் என்னன்றதை காட்டுறேன். இந்த வேர்க்கடலையை நல்லா சூடு வர நல்லா இந்த வாணலியில், வெறும் வாணலியில் போட்டு பிரட்டிட்டு இதில் இருக்கிற தோலெல்லாம் எடுத்து விடணும். இது நல்லா சத்தான டிஃபன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், ஈவினிங்க்கும் டிஃபனுக்கு வேணுனாலும் பண்ணலாம். வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, அவல் இதெல்லாம் சேர்ந்ததுனாலே உடம்புக்கு ரொம்ப நல்லது. டைஜஷன் ஈஸியாக ஆகும். இதை ஒரு 3 நிமிஷம் அப்படியே வறுத்தாலே போதும். அது சூடு காட்டினாலே இந்த ஸ்கின்னெல்லாம் வெளியில் வறுக்குது, அதை வறுக்கிறது. பச்சை வேர்க்கடலையை வாங்கி கூட வறுத்து பண்ணலாம். இது வறுத்த வேர்க்கடலையாக இருந்தாலும் அதை ஒரு பிரட்டிட்டு இந்த எவசில் ஒரு முறை மாதிரி வச்சோ இல்லை தட்டில் போட்டோ கையால் தேய்ச்சோன்னா இந்த ஸ்கின்னெல்லாம் வெளில வரும். இப்போவே பார்த்தீங்களா அந்த ஸ்கின்னு வெளியில் வந்துட்டு வருது. இன்னும் 1 நிமிஷம் பிரட்டிலாம் கருப்பாக்காமல். இது ரொம்ப ஒரு சத்துள்ள டிஃபன். இந்த டிஃபனில் ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது, அவல் சேர்க்கறதுனால அயன் கண்டென்ட் இருக்குது, கொத்தமல்லி நிறையா சேர்க்கறதுனால எல்லா மினரல்ஸும் இருக்குது. அதனால் இது ரொம்ப சத்துள்ள ஆகாரமும் ஆகும். 2 நிமிஷம் ஆறலாம். பொறுக்கிற சூடாக இருக்கிறதுனால தான் நான் இது பண்ணுறேன். இது பண்ணிகிட்டே வந்துடுனா இந்த ஸ்கின்னெல்லாம் வெளியில் வந்துடும். ஸ்கின்னை எடுத்துடணும். இந்த அவல் மாவு அரைச்சி வச்சுருக்கேன்ல, அதில் ஜாயின் பண்ணி வைக்கிறது, அதில் சேர்க்கறதுக்கு இந்த வெங்காயம் அதெல்லாம் கட் பண்ணல, அதை போட போகிறேன். வெங்காயம் இதெல்லாம் பச்சையாகவே சில பேர் போட்டுப்பாங்க. நமக்கு ஒரு வதக்கிட்டே போட்டோம்னா நல்லாயிருக்கும். அதுக்கு சின்ன 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் குக்கிங் ஆயில் விட்டாச்சு. எண்ணெய் காயட்டும். இப்போ கடுகு ஆட் பண்ணுறேன். இந்த சீரகத்தை அதில் போடுறேன். அது நல்லா பொரிஞ்சு வரும். ஜீரகமும் கடுகும் ஒன்றா சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வரச்சு இந்த வெங்காயத்தை அதில் போடுறேன். பாருங்கள், வெங்காயம் நல்லா கட் பண்ணியிருக்கேன். இப்போ கேரட்டை துருவெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். இந்த துருவலையும் அதில் போடுறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுட்டோம். கேரட்டை துருவலா பண்ணியாச்சு. இப்போ இதெல்லாம் ஒன்றா போட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர், காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இது ரொம்ப வதங்கணுன்றது இல்லை. இந்த கொத்தமல்லியை கடைசியாக அந்த மாவோட சேர்த்து கலந்துக்கலாம். போரும் வதங்கிடுத்து. இதை ஆஃப் பண்ணி வச்சிடுறேன். அரைக்கிறதுக்கு முன்னாடியே
இந்த வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் மிக்சியில் ஒரு தடவை போட்டு நல்லா ஒரு ஓட்டி விடுங்க. ஓட்டி அதை அரைச்ச பிறகு இந்த அவலெல்லாம் சேர்த்து அரைச்சிங்கன்னா அதில் ஒன்று சேர்ந்து இருக்கும். இல்லைன்னா சில பருப்பெல்லாம் அப்படியே முழிச்சுன்ற மாதிரி ஆகிடும். சரி, பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் முதல்ல அரைச்சிக்கணும், அதுக்கப்புறமா அதோட சேர்த்து அவலை அரைச்சிக்கணும். அவலை அப்புறம் அரைச்சிக்கலாம். முதல்ல போட்டு அரைச்சிட்டு வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் முதல்ல போட்டு அரைச்சிட்டோம். இதோட நம்ம அவலை சேர்க்குறோம். இந்த அவலை இப்போ சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக இருக்கும். நல்லா தண்ணி விட்டு அழகாக கரைக்கலாம். அடை பக்குவத்துக்கு கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கலாம். அடை வாக்கிறதுக்கு முன்னாடி பார்க்கும்போது பார்த்தெல்லாம் கெட்டியாக இருக்கும். அப்பவும் கொஞ்சமாக தண்ணியை விட்டு கலந்துக்கலாம். நல்லா தண்ணி விடுறேன். இப்போ பாருங்க, இந்த வதக்கி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, வெங்காயம் கேரட்டு இதெல்லாம். அதை வந்து அவரில் அரைச்சி வச்ச மாவு இது கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம கலந்து வைக்கணும். இந்த இதை வதக்கி வச்ச வெங்காயம் கேரட்டு இதெல்லாம் வந்து இதில் அப்படியே போடுறேன். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன், ஆரஞ்சு கலர், நல்லா கலர்ஃபுல்லாக. இதில் சில பேர் வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி போடுவாங்க. நான் தக்காளி போடலை. அதுக்கு பதிலாக வந்து நான் 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ண போகிறேன், கொஞ்சம் புளிப்பு சுவைக்காக. இதில் வந்து நான் நீங்கள் கட் பண்ணி வச்ச கொத்தமல்லியும் இதில் ஆட் பண்ணுறேன். கொத்தமல்லி நல்லா தாராளமாக போட்டால் வாசனையாக ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வந்து இதோட 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணுறேன். 2 இல்லைன்னா 3 ஸ்பூன் கூட தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா கலந்து வச்சுக்கணும். கெட்டியாக இருந்ததுன்னா தண்ணி விட்டு கலந்துக்கலாம். அடை வாக்கும்போது அதோட எப்படி இருக்கணும் கன்சிஸ்டன்சின்றதை பார்க்கலாம். இப்போ கெட்டியாக தான் இருக்கும். அதில் கொஞ்சம் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம உப்பு சேர்த்துட்டோமா? ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்து அரைச்சதுனால தேவையில்லை. இந்த வாயில் போட்டு பாருங்கள், டேஸ்ட் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா டேபிள் சால்ட்டை ஆட் பண்ணி கலந்துட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டதுனால இது நம்ம இந்த அடை வாக்குற மாதிரியே பருப்படை மாதிரியே மாவெல்லாம் ரெடி ஆகிடுது. வாக்கும்போது இதை இன்னும் கொஞ்சம் டைல்யூட் பண்ணிவிட்டு அடை எப்படி வாக்குறோமோ அதே மாதிரி தான். ரொம்ப பெருசாக முடியாது, ஒரு மீடியம் சைஸில் தவாவில் போட்டு வாக்க வேண்டியதான். நார்மலாக அரிசி அடை கொஞ்சம் வேகிறதுக்கு லேட்டாகும், இதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பட் நல்ல டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த அடமாவு வாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை உப்பு அதில் போட்டிருக்கிற காரம்லாம் சரியாக இருக்கா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டதுன்னா, காரம் தேவைப்பட்டதுன்னா காரப்பொடியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த அவல் அடை செய்கிறது எப்படின்றத பார்க்கலாம். எண்ணெய் அப்படியே தேய்ச்சிடணும். அப்புறம் ஒரு டிஷ்யூ எடுத்து இதை லைட்டாக அங்கே தொடச்சிடுங்க. இப்போ வாக்கலாம். இதை சுற்றி விட்டெல்லாம் வாக்க முடியாது. இப்போ எடுத்துக்கோங்க, இதனோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் அடை மாவு பக்குவத்தில் இருக்கணும். ரொம்ப திக்காக தெரிஞ்சுன்னா நம்ம தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். இதில் இது பண்ணி பார்க்குறேன். இப்போ பாருங்கள், இப்படி இது பண்ணிவிட்டு லைட்டாக, ரொம்ப தேய்ச்சா வராது, அதே தான். இப்போ இதை சுற்றி எண்ணெய் விடுறேன். இது கொஞ்சம் வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் நேரம் ஆகும். மூடிக்கோங்க. கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கோங்க, சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப தீய விட்டுறாதீங்க. இது வேக கொஞ்சம் டைம் எடுக்கும். சுற்றி ஓரமாக முறுமுறுன்னு வரும், அதுதான் அதனோட பதம். இப்போ மூடுறதுனால இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் ஆகும். இந்த அவலில் வந்து நார் சத்து இருக்கிறது, இது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இட்லி தோசை மாவெல்லாம் காலி ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து இதை மாதிரி பண்ணி டக்குன்னு டிஃபன் ரெடி பண்ணலாம். இப்போ நான் மூடி எடுத்து பார்க்குறேன். இப்போ இந்த ஓரத்துலலாம் ப்ரௌன் கலராக தெரியுது பார்த்தீங்களா? இதுதான் கரெக்டான பதம். அப்படியே எடுத்து அப்படியே திருப்பணும். மறுபடியும் எண்ணெயை விட்டுட்டு
கொஞ்சம் மூடி வைங்க, நல்லா வெந்துடும். வேகட்டும், இல்லைன்னா அது பிஞ்சிக்கும். இந்த அவல் அடை மாவு கொஞ்சம் லூஸாக ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக இப்படி கூட வாத்து யூஸ் பண்ணிக்கலாம். சின்னதாக பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நீங்கள் நல்லபடியாக எடுக்கலாம். அதை இப்போ பாருங்கள், அவங்க எடுத்து காட்டுவாங்க. இந்த மாதிரி ஒரு டைப்பும் பண்ணலாம், இது மாதிரியும் பண்ணலாம். சின்ன சின்னதாக செட் தோசை மாதிரி பண்ணிக்கலாம். அதை அவல் செட் அடை, அதுக்கு பேர் வச்சிடலாம். அவல் செட் அடை, வெரி குட், நல்ல பேராக இருக்குது. அவ்வளோதான், ஒரு தோசை திருப்பி அகலத்துலேயே இருக்கிறதுனால அது ஈஸியாக வந்துடுது. இந்த அவல் அடைக்கு சின்ன வெங்காயம் போட்டு கார சட்னி பண்ணுறேன். இந்த கார சட்னி வந்து தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு எல்லாமே தொட்டுக்கலாம். நான் சின்ன வெங்காயம் இங்கே வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 10 வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். 10 வெங்காயம், சின்ன வெங்காயம். இதில் ஒரு 5 வரமிளகா, 2 ஸ்பூன் உளுந்து, ஒரு சின்ன தக்காளி, கருவேப்பிலை, கொஞ்சமாக புளி. ஏன்னா தக்காளி போடுறதுனால கொஞ்சமாக புளி போட்டால் போதும், அது ஒன்று சேர்ந்து வரும்ன்றதுக்கு தான் போடுறது. இந்த வெங்காயத்தை நல்லா தோலெல்லாம் நீக்கி உரிச்சிட்டு நல்லா வதக்கிட்டு, இந்த பருப்பு, முதல்ல பருப்பை போட்டு வதக்கணும். பருப்பு, மிளகா வத்தெல்லாம் வதக்கிட்டு அதை எடுத்துட்டு வெங்காயம், தக்காளி இதெல்லாமே ஒன்றா சேர்த்து வதக்கி அப்படியே அரைக்க வேண்டியதுதான். அடுத்த ஸ்டேஜை பார்ப்போம். இப்போ இந்த வெங்காயத்தை உரித்து வச்சுட்டோம், தக்காளியை 2ஆக கட் பண்ணி வச்சுட்டோம். இதெல்லாம் எப்படி வதக்க போகிறோம்ட்டு பார்ப்போம். அப்படியே 2 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன், தேவையான அளவு. உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன், வரமிளகா. வெங்காய சட்னிக்கு இப்போ நம்ம வதக்க போகிறோம். இதில் இந்த துளியோண்டு புளி இதுலேயே நம்ம வந்து வதக்கிட்டோம்னா அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா புளியை வந்து கொஞ்சம் தண்ணியில் ஊற வைக்கலாம். பட் இந்த சூட்டுலேயே இது பண்ணிட்டா நல்லா அரைக்க ஈஸியாக வந்துடும். தக்காளியும் போட்டுடணுமா அதில்? தக்காளி போடணும். முதல்ல உளுத்தம்பருப்பு செவந்து வரட்டும், கொஞ்சம் போடணும். வெள்ளையாக இருக்கப்போ வேண்டாம், கொஞ்சம் செவப்பான உடனே வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாமே ஒன்றா போட்டு வதக்கிடலாம். இப்போ பார்த்தீங்களா, இந்த புளியும் இதோடய சேர்ந்து வதங்கி வரதுனால ஈஸியாக மிக்சியில் அரைப்படும். உப்பு எப்போ போட போகிறோம்? அது வதக்கிட்டு அந்த தானில் போடும். அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு முன்னாடி வதக்குறோம் இல்லைங்க, அந்த தானில் வதக்கி முடித்த உடனே உப்பு போட்டு அந்த தானில் போடும். அந்த வெங்காயத்து மேலேயே உப்பை போடலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக சிவந்துன்னு வருது உளுந்து. இப்போ நான் வந்து இந்த சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாமே ஒன்றா போடுறேன். இப்போ நான் வதங்குறேன். இந்த தக்காளியும் நல்லா வதங்கி வரும். இந்த தடவை நம்ம வாங்கின சின்ன வெங்காயம் பார்க்கறதுக்கே ஒரு பெரிய வெங்காயமாக இருக்கு. நல்லா கலர் அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. இந்த எப்பயுமே வெங்காய சட்னி பண்ணால், சின்ன வெங்காயத்தில் சட்னி பண்ணால் அது ஒரு டேஸ்ட்டே தனியாக இருக்கும். நல்லா அழகாக இருக்குது, உரிக்கிறதும் ஈஸியாக இருந்தது. எப்பயுமே வெங்காயத்தை உரிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணியில் வச்சுட்டு ஒரு கப்பில் தண்ணி எடுத்து அதில் வெங்காயத்தை போட்டு வச்சுட்டு அதுலேருந்து வெங்காயத்தை எடுத்து உரிச்சிங்கன்னா ஈஸியாக தோல் உரிக்கலாம், ரொம்பவும் கண்ணு எரியாது. உப்பு இப்போ போட்டுக்கலாமா? கொஞ்சம் நேரம் ஆகட்டும். போடலாமா? போடலாம், இல்லை அரைக்கும் போது முன்னாடி போட்டாலும் தப்பு ஒன்று. அரைக்கிறதுக்கு முன்னாடி கூட எல்லாம் உப்பு போடலாம். பாருங்க, இது மாதிரி கண்ணாடி மாதிரி வதங்கி வந்து வெங்காய வாசனை வரணும், வதங்கி இப்போ வருது. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. இன்னொரு 2 மினிட்ஸ் வதங்கினா போகிறோம்னு நினைக்கிறேன். இல்லை தக்காளி என்னன்னா ஒன்று சேர வதங்கிடுது. உப்பு போட்டுக்கலாமா? தேவையான அளவு அதில் உப்பு போடுறேன். இது ஆறின பிறகு அரைக்கலாம். எடுத்து வச்சுட்டு ஆறின பிறகு அரைக்கணும். ஆறட்டும்.
ஆறின பிறகு மிக்சியில் போட்டு அரைக்கலாம். இப்போ வதங்கிட்டு நல்ல வாசனையும் ஆஃப் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து காரம் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சோ போட்டுக்கலாம். மிளகாய் சப்போஸ் இந்த மிளகாய் ரொம்ப காரமாக தெரியாம மாதிரி இருந்ததுன்னா ஒரு மிளகாய் எடுத்துக்கலாம். நீங்கள் தப்பு ஒன்றும் இல்லை, ஒரு மிளகாய் எடுத்து வச்சுட்டு அரைக்கலாம். இப்போ நல்லா வதங்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இது நல்லா ஆறின பிறகு மிக்சியில் போட்டு அரைக்கணும். ஆல்ரெடி உப்பு புளி எல்லாமே போட்டதுனால டைரெக்டாக அரைக்க வேண்டியதுதான். மிக்சியில் அரைச்ச உடனே ரெடி ஆகிடுமா? அப்புறம் தாளிச்சு எதாவது கொடுக்கணுமா? வேண்டாம், தாளிக்க தேவையில்லை. அதனால் மிக்சியில் அரைச்சிட்டா நம்ம சட்னி ரெடி ஆகிடும். இந்த சட்னியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லோரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சட்னியை பயன்படுத்துங்க. டேஸ்ட் எப்படி இருக்குது, நீங்கள் செஞ்ச சட்னி உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தது, இன்னும் என்னென்ன சட்னிலாம் பிடிக்கும் அதெல்லாம் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த சட்னிலாம் நம்ம செஞ்சு பார்ப்போம் எல்லோரும் சேர்ந்து. இதை அரைச்சி முடிச்ச அப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு தாளித்து வைக்கலாம். கடுகு தாளித்து விட்டுக்கலாம். சட்னியில் கடுகு தாளித்து போட்டுக்கலாம், இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். சின்ன வெங்காய சட்னி எல்லாத்தையும் நம்ம வதக்கியிருக்கோம். சின்ன வெங்காயம், மிளகாய், பருப்பு, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு வதக்கியிருக்கோம். இந்த வதக்கினதை இப்போ மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டு மிக்சியில் நல்லா அரைக்க போகிறோம். இதை அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தாளிச்சுட்டா போகிறோம், ரெடி ஆகிடும். இதில் கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கேன். நல்லெண்ணெயில் தான் தாளிக்கணும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரெடி ஆகிடுத்து வெங்காய சட்னி. இதை பார்த்துட்டு நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு பாஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இன்றைக்கி பண்ண நம்ம சுவையான அவல் அடை மற்றும் வெங்காய சட்னி இப்போ ரெடியாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, சாப்பிட்டு பாருங்கள். சின்ன வெங்காய சட்னி, அவல் அடை இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கோம். இது எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் கருத்துக்கள் எல்லாம் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என்னென்ன டிஃபன் வேணும்னு சொல்லுங்கள். இந்த அவல் அடை கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும், இப்போ நம்ம பருப்பு அடை மாதிரி கொஞ்சம் ஹார்டாக வராது. அதனால் கேர்ஃபுல்லாக நம்ம பண்ணணும். நன்றி, வணக்கம்.